ஹாய் வெல்கம் டு மேட்ச் சித்ரா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்கில் சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் இர்ரேஷனல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் நம்ம என்ன இதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். √2, √3, √5, √7 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் அப்புறம் பை இஸ் அ ரேஷனல் நம்பர் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இர்ரேஷனல் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அதாவது √p, இந்த p இருக்குல்ல, இந்த p இஸ் அ ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த ரூட்டுக்குள்ளே எந்த ப்ரைம் நம்பர்லாம் வருதோ அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா நமக்கு இர்ரேஷனல் நம்பர்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நல்லா பார்த்ததுனால இர்ரேஷனல் நம்பர் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்பரை இர்ரேஷனல் நம்பருங்கிற ஃபார்மேட் பற்றி நம்ம சொல்லிட்டோம். பட் இர்ரேஷனல் நம்பர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்காது, p/q அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்காது. ஸோ நாட். ஓகேவா? ஸோ p/qங்கிற ஃபார்மேட்டில் நம்மளால் எழுத முடியாது. அதுதான் என்னது, இர்ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போது இதெல்லாம் நம்ம இர்ரேஷனல்னு எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு தான் இந்த என்சிஆர்டி புக்கில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு தியரம் தேவைப்படுது. அந்த தியரம் என்ன அப்படின்னா லெட் p be a prime. ஸோ ஒரு pங்கிற ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது. if p divides, அந்த p வந்து டிவைட் பண்ணது எது அப்படின்னா அந்த ப்ரைம் நம்பர் எதை டிவைட் பண்ணுது, டிவைட்ஸ் a ஸ்கொயருங்கிற ஏதோ நம்பர் டிவைட் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா தென் that p, அந்த p இருக்குல்ல, that also divides, அது எதை டிவைட் பண்ணும், ஆல்சோ டிவைட்ஸ் a. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன கண்டிஷன் அப்படின்னா இப்போது நான் ஒரு டூங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஓகேவா? ஸோ நான் 2ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த ப்ரைம் நம்பர் இப்போது 8 டிவைட் பண்ணதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 8 இஸ் ஈக்குவல்னா 8னா என்ன அர்த்தம், 2³ ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 2³ எழுதலாம். ஸோ விச் இம்ப்ளைஸ் இந்த 2 ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 வந்து 2 ஸ்கொயரை டிவைட் பண்ணும், அட் த சேம் டைம் இந்த 2வையும் டிவைட் பண்ணும். ஸோ இதை தான் பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். இந்த 2 வந்து 2 டிவைட்ஸ் p ஸ்கொயர். ஓகேவா? அதான் 2 ஸ்கொயரையும் டிவைட் பண்ணும், அட் த சேம் டைம் இந்த நம்பர் இல்லாமல் இங்கே ஆக்சுவலாக 2 இங்கே 4 இருந்தாலும் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து டிவைட்ஸோட சிம்பிள். இது ஆக்சுவலாக எல்லாருமே டிவைட்ஸ்னால் இப்படி பார்ப்போம். இது பட் இந்த நம்பர் இதை டிவைட் பண்ணும் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் அட்வான்ஸாக படிக்கும்போது யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி நீங்கள் எப்போவுமே எப்படி எழுதுவீங்கன்னா 2 divides 4 and also 2 divides 2 அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு தேரி மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இர்ரேஷனலில் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இர்ரேஷனல் நம்பர் எந்த ஃபார்மேட்டில் இருக்காது, p/qங்கிற ஃபார்மேட்டில் இருக்காது. அப்போது அது எது p/qங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும், ரேஷனல் நம்பர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு தியரம், இந்த ஃபண்டமெண்டல் தியரம், இந்த தியரம் வச்சு தான் ஸோ இப்போ எல்லாமே நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுவோம். ஓகே அப்படின்னா √2 இஸ் இர்ரேஷனல். ஓகேவா? √2 இஸ் இர்ரேஷனல் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரூஃபுங்கிறது 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா டைரக்ட் ப்ரூஃப் இருக்குது. அட் த சேம் டைம் கான்ட்ரடிக்ஷன் ப்ரூஃபு செகண்டு, அதே மாதிரி இண்டக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த 3 தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃபுங்கிறது. ஓகேவா? ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் படித்தது டைரக்ட் ப்ரூஃப். இப்போ நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கான்ட்ரடிக்ஷன் ப்ரூஃப் படிக்க போகிறீங்க. கான்ட்ரடிக்ஷன் ப்ரூஃப் எதை வச்சு எதுலேருந்து படிப்பீங்க அப்படின்னா இந்த இர்ரேஷனல் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிப்பீங்க. இது நீங்கள் ஃப்யூச்சரில் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ கான்ட்ரடிக்ஷன் ப்ரூஃப், வாட் இஸ் கான்ட்ரடிக்ஷன்? ஸோ கான்ட்ரடிக்ஷன்னா ஃபஸ்ட்டு என்ன, கான்ட்ரடிக்ஷன் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் கான்ட்ரடிக்ஷன் என்னது, முரண்பாடானது. ஸோ இங்கே கொடுத்துருக்குது இர்ரேஷனல் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். பட் நான் என்ன எடுத்துக்கிறேன், சப்போஸ் √2 இஸ் ரேஷ்னல்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? √2 என்னென்னு எடுத்துக்கிட்டேன், ரேஷ்னல்னு எடுத்துட்டேன். ஸோ இப்போது ரேஷ்னல் நம்பர் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், p/qங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன எடுத்துக்கிறேன், இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக இப்போ நீங்கள் ப்ரூஃப் எழுதும்போது சப்போஸ் √2 இஸ் இர்ரேஷனல் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ தென் என்ன எழுதிக்கலாம், √2 இஸ் ஈக்குவல் டு p/q அந்த ஃபார்மேட்டில் எழுதுருவோம். வேறு இந்த q வந்து
நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் p and q ஆர் இண்டீஜர்ஸ். இது ரெண்டும் என்னவா இருக்கும், இண்டீஜர்ஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா √2 இஸ் இர்ரேஷனல் நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ரேஷனல் எடுத்துகிட்டு இது ரேஷனல் ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த q இந்த சைடு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ 2 ஈக்குவல் டு p இன்ட்டு q இந்த சைடு போயிடுச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா இப்படி நம்ம p/qங்கிற ஒரு ஃபார்மெட்டில் ஒரு விஷயம் எழுதுனா அந்த நம்பரு அந்த pக்கும் qக்கும் ஒரு காமன் டிவைசர் இருக்காது. அதுக்கு வந்து எது காமன் டிவைசர் 1 மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நான் 2/10 எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ இது p/qங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்குது. பட் இதுதான் என்ன ஃபார்மேட், இதே நான் என்ன பண்ணலாம், இதில் வந்து 1 தவிர இன்னொரு காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணுவோம் நம்ம 1/5. ஸோ இப்போ இந்த நம்பருக்கு என்ன இல்லை, காமன் ஃபேக்டர் 1 அது இருக்குது, 1 தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம எப்போவுமே நம்ம எடுத்துக்கிற இந்த p வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பராக இருக்கிற மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம், டிவைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம ஒன்று சொல்லலாம், 2/10ம் 1/5ம் ஈக்குவல். ஸோ அதனால நான் சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த p/qங்கிறது என்னது அப்படின்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இதுக்கு என்ன கிடையாது, ஒரு காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ இப்போ இங்கே சப்போஸ் there is no common factor other than 1. ஓகேவா. 1 தவிர வேறு எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் இந்த நம்பருக்கு இல்லை. ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணால் தான் என்ன வரும் அப்படின்னா அந்த ரூட் கேன்சல் ஆகும். √2 × √2 என்ன 1. ஓகேவா. ஸோ அந்த ஃபார்மேட் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனை ரெண்டு சைடும். ஸோ இப்போ என்ன வரும், q² √2 the whole square is equal to p². √2 × √2 எவ்வளோ, அதான் இந்த ஸ்கொயரும் இந்த 2வும் கேன்சல் ஆகிற மாதிரி q² = 2 = p². ஓகேவா. ஸோ இப்போ என்ன கிடச்சிருச்சு, 2q² = p² நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம ஒன்று சொல்லிடலாம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். பட் இதை நீங்கள் லைட்டாக இந்த சைடு போட்டு பாருங்களேன். 2q² = p²ன்னு என்ன அர்த்தம், q² = p²/2. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், இந்த 2 வந்து p² டிவைட் பண்ணுது. ஸோ விச் இம்ப்ளைஸ் 2 divides. ஸோ 2 எதை டிவைட் பண்ணுது, p² டிவைட் பண்ணுது. ஸோ இப்போ தான் நான் ஒரு தியரம் பார்த்துருக்கேன், ஒரு ப்ரைம் நம்பர்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த √2க்குள்ளே இருக்கிறதே என்ன தான், நமக்கு ப்ரைம் நம்பர் தான். ஸோ இந்த 2 என்னது, ஒரு ப்ரைம் நம்பர். அது p² டிவைட் பண்ணால் அதை ஆல்சோ எதை டிவைட் பண்ணும், 2 divides p. ஓகேவா. ஸோ 2 வந்து p-யும் டிவைட் பண்ணுது. இப்போ தான் நம்ம ஒன்று சொல்லியிருந்தேன் நான். ஸோ இப்போ 2 வந்து p-யை டிவைட் பண்ணுது. ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் டிவைட் பண்ணுதுன்னா அது ஏதாவது ஒரு மல்டிப்பிளாக இருக்கும். அதாவது இப்போ வந்து 2 வந்து கண்டிப்பாக 2ஓட மல்டிப்பிளாக இருக்கும். இப்போ 2 × 1 போடும்போது 2 தான் வரும். ஸோ 2 1. அதே மாதிரி 2 × 2 போட்டால் 4. ஸோ இந்த 4ங்கிற நம்பராக தான் இருந்திருக்கலாம், இல்லை 6 அப்படி இருந்திருக்கலாம், இதெல்லாம் 8 அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எது, 2ஓட மல்டிபிள்ஸு. ஸோ 2 × சம் கான்ஸ்டன்ட் கேன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ அதனால தான் நான் என்ன எழுதிக்கிறேன், 2 divides p அப்படின்னா இந்த p-யை நான் எப்படி எழுதிக்கலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப் சம் நம்பர். ஓகேவா. வேர் இந்த k is the integer. ஓகேவா. ஸோ அதனால தான் இப்போ எப்படி எழுதிக்கிறேன், இந்த 2 வந்து p-யை டிவைட் பண்ணுங்கிற ஒரே காரணத்தினால நான் p-யை 2ஓட மல்டிப்ளாக எழுதியாச்சு. 2q² = p². ஓகேவா. 2q² = p². ஸோ நம்ம p² பதிலாக இப்போ pக்கு பதிலாக என்ன போடலான்னு சொல்லியிருந்தேன், p = என்ன வந்து 2 × சம் கான்ஸ்டன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே p² இருந்ததுனால 2k the whole square. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 2q² = 4 × k². ஸோ இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், q² = 2k². ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், இதே மாதிரி தான் q² = 2k²னா k² என்ன, q²/2. ஸோ இந்த 2 திரும்பவும் எதை டிவைட் பண்ணுது, q-வை டிவைட் பண்ணுது. ஸோ என்ன சொல்லிடுறோம், 2 divides q². இப்போ தான் நம்ம ஒன்று சொன்னோம், ஒரு ப்ரைம் நம்பர் ஏதோ ஒரு நம்பரை டிவைட் பண்ண அதோட ஸ்கொயரை டிவைட் பண்ணுதுன்னா அந்த நம்பரை டிவைட் பண்ணும். ஸோ 2 divides q. ஓகேவா. ஸோ இப்போ தான் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டோம், இப்போது ஹென்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 2 divides p and q. ஸோ இந்த ரெண்டு நம்பரையுமே எது டிவைட் பண்ணுது, 2 டிவைட் பண்ணுது. பட் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 2 வந்து
பிக்கும் கியூக்கு எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ இங்கே என்ன வந்துருச்சு, டூங்கிற ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் எதுக்கு கான்ட்ரடிக்ஷன், விச் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன் டு, திஸ் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன் டு. இது எதுக்கு கான்ட்ரடிக்ஷன், எது இது, இந்த டூ, இந்த கண்டிஷன் நமக்கு வந்திருக்குல்ல, இந்த ஆன்சர் வந்து கான்ட்ரடிக்ஷன் டு பி அண்ட் கியூ ஹேவ் no common factor other than 1. ஓகேவா. ஸோ ஒன்னை தவிர எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் இல்லை நம்ம சொன்னோம். பட் இங்கே டூன்ற ஒரு காமன் ஃபேக்டர் வந்திருக்கு. ஸோ இது கான்ட்ரடிக்ஷன்ங்கிறதுனால ஹென்ஸ் எதுதான் உண்மை, நம்ம எடுத்த எது கான்ட்ரடிக்ஷன், ரூட் டூ இஸ் ரேஷ்னல்ங்கிறது கான்ட்ரடிக்ஷன். ஹென்ஸ் ரூட் டூ இஸ் ரேஷ்னல் இஸ் கான்ட்ரடிக்ஷன். ஓகேவா. ஸோ இதான் கான்ட்ரடிக்ஷன். அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், விச் இம்ப்ளைஸ் ரூட் டூ இஸ் இர்ரேஷ்னல். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிட்டோம், ரூட் டூ இஸ் இர்ரேஷ்னல்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே, இப்போ ரூட் டூ இஸ் இர்ரேஷ்னல்னு சொல்லிட்டோம். இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தியரம் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் வந்து அது எக்ஸாம்பிள் 9. அது ஆக்சுவலாக என்சிஆர்டி புக்கில் பேஜ் நம்பர் 13 இருக்குது. ஓகேவா. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, ரூட் 3 இஸ் இர்ரேஷ்னல். ஸோ இப்போது ரூட் 3 இஸ் இர்ரேஷ்னல் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது, ஆர்டராக நீங்களே சொல்லிவிடுங்க, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா நம்பருக்கும் நீங்கள் சொல்லிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சப்போஸ் ரூட் 3 இஸ் ரேஷ்னல். ரேஷ்னலாக இருந்தால் அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், ரூட் 3 ஈக்குவல் டு பி பை கியூ, கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் பி அண்ட் கியூ ஆர் இன்டீஜர்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்லிடலாம், சப்போஸ் அதுக்கிட்ட என்ன தெரியும், பி அண்ட் கியூக்கு ஒரு காமன் ஃபேக்டரும் இல்லை, பி அண்ட் கியூ ஹேவ் நோ காமன் ஃபேக்டர் அதர் தென் 1. ஒன்னை தவிர வேறு எந்த காமன் ஃபேக்டரும் இல்லை. ஓகேவா, அதர் தென் 1. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கியூ இந்த சைடு எடுத்துகிட்டு வருவோம். ஸோ 2q root 3 into q p squaring on both sides, இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், we get நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா root 3q the whole square is equal to p square. So 3 into q square is equal to p square, which implies என்ன சொல்லிடலாம், 3 divides, ஏன்னா இந்த 3 இங்கே போகும், அப்போ அந்த 3 வந்து p டிவைட் பண்ணும். ஸோ 3 divides p square. ஸோ அந்த தேரப்படி நமக்கு என்ன தெரியும், 3 divides p. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். இதே மாதிரி இருக்கும். ஸோ p ஈக்குவல் டு 3 இன்ட்டு கேன்னு வச்சுக்கிறேன், ஃபார் சம் இன்டீஜர் k. இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த பியை இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறேன். ஓகேவா. இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் by 2. 2லேருந்து என்ன சொல்கிறோம், 3q square is equal to 3k the whole square, which implies 3q square is equal to 9k square. ஸோ இந்த 3க்கும் இதில் 3க்கும் போகும். ஸோ என்ன இருக்கும், q square, which implies q square is equal to 3k square. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த 3 திரும்ப இதில் இந்த க்யூவை டிவைட் பண்ணும். அதாவது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், 3k square is equal to q square. இதை அப்படியே மாற்றிக்கிருக்கேன். ஸோ இப்போ இந்த 3 இதை டிவைட் பண்ணும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், 3 divides q square. ஸோ அந்த தேரம் படி நமக்கு divides q, which is a contradiction to p and q and p have no common factors. ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன கிடையாது, காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ ஹென்ஸ் root 3 is irrational. ஓகேவா. அவ்வளோதான். இதே மாதிரி ரூட் 5க்கும் இதே ஃபார்மெட் தான். ஸோ இப்போ நம்ம ரூட் 5க்கும் பார்த்துடலாமா, பார்த்துடலாம். ரூட் 5 இஸ் irrational. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், ப்ரூஃப். சப்போஸ் root 5 is rational
which implies root 5 is equal to P by Q. Q is not equal to 0 and P and Q are integers. So next என்ன பண்ணுவோம், suppose அந்த Pக்கும் Qக்கும் எந்த ஒரு common factorம் இல்லை, P and Q have no common factors other than 1. 1 தவிர. ஏன் அப்படின்னா இப்போ நான் இங்கே 5 போடுறேன், 9 போடுறேன், ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் என்ன, 1. ஸோ எந்த ஒரு நம்பர் போட்டாலும் அது 1ஆல் டிவைட் ஆகும். அதனால தான் நான் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறேன், அதில் எதுவும் எந்த காமன் ஃபேக்டரும் இல்லை, அதை தான் 1 அப்படின்னா. 1 தவிர வேறு எந்த காமன் ஃபேக்டரும் அது கிடையாதுன்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு, which implies root 5 is equal to P by Qன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த Q இந்த சைடு வருது, அப்போ root 5 into Q equal to P. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், squaring on both sides, so we get நமக்கு என்ன கிடைக்கும், root 5 Q the whole square equal to P square, which implies 5 Q square P square. so இந்த 5 இங்கே வரும். ஸோ என்ன சொல்லிடலாம், 5 divides, அந்த ஸ்டெப்பை நீங்கள் எழுதாதீங்க, எழுதாமலே சொல்லிடுங்க, ஓகேவா? அதான் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 5 divides P square, which implies இந்த இடத்துல வேணால் நீங்கள் எக்ஸாமுக்கு போர்டு எக்ஸாம்லாம் எழுதும்போது அந்த தேரம் ஸ்டேட்மெண்ட் கூட இங்கே எழுதிக்கலாம், பை தேரம் அப்படின்னு போட்டு அந்த தேரம் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம், 5 divides P. ஸோ இப்போ 5 வந்து P டிவைட் பண்ணுதுன்னா P வந்து இதோட காமன், தென் நம்ம என்ன சொல்லிடுவோம், இந்த P வந்து 5ஓட மல்டிப்ளாக இருக்கும், 5 into K for some integer. ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், இந்த P எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணிக்கிறோம், by 1. நான் என்ன சொல்கிறேன், 5Q square is equal to 5K the whole square, which implies 5 into Q square is equal to 25K. ஸோ இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சல் ஆகும், 5 5 25. ஸோ Q square is equal to 5K, which implies 5 divides, என்ன சொல்லுவோம், இந்த 5 இங்கே வரும், அதனால் 5 divides Q square. அந்த தேரப்படி என்ன சொல்லிடுவோம், அது என்ன தேரம், let P be a prime and if P divides Q square then P also divides Q. So 5 divides Q. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டோம், which is a contradiction. இது எதுக்கு contradiction, contradiction to P and Q have no common factor other than 1. ஸோ 1 தவிர வேறு எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் இல்லைங்கிறதுக்கு இது கான்ட்ரடிக்ஷன். ஏன் அப்படின்னா 5ங்கிறது Qவையும் டிவைட் பண்ணுது, Pயையும் டிவைட் பண்ணுது நம்ம சொல்லிட்டோம். ஸோ Pயையும் டிவைட் பண்ணுது நம்ம சொல்லிட்டோம், அதனால இது இந்த 5 வந்து PQக்கு காமன் ஃபேக்டராக இருக்குது, பட் அதுதான் கான்ட்ரடிக்ஷன். ஸோ ஹென்ஸ் root 5 is irrational, ஓகேவா? இப்போ இதே கூடவே இன்னும் ஏதோ ஒரு இர்ரேஷனல் நம்பர் கூட ஏதோ ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணுறதோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணுறதுனாலவோ அதுவும் என்னவா தான் இருக்கும், இர்ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக 5 + root 5 is irrational, 3 - root 5 is irrational அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். root 2 is அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு இர்ரேஷனல்னு தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு நம்ம அதை ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இது பேசிக் கொஷின் பேப்பருக்கு இதை 4 மார்க் கொஷினாக கூட கேட்கலாம். பட் இது வந்து ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பருக்கு 3 மார்க் இல்லைனா 2 மார்க்காக தான் கேட்பாங்க, ஓகேவா? தேங்க்யூ.